ஜெனி இப்போ காலேஜ் போகிறதுனால வீட்டு வேலைகள்லாம் கொஞ்சம் பொறுப்பாக பார்க்குறாங்க. ஸோ வீட்டுக்கு யார் வந்தாலுமே சரி, ஜெனி வந்து வாங்கன்னு சொல்கிறது பழக்கம். ஜெனியோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அம்மா, அப்பா, தம்பி எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல விதமாக வரவேற்பாங்க, சிரிச்ச முகத்தோட அப்படின்னு சொல்லலாம். ஜெனி அம்மா சைடு இருக்கக்கூடிய உறவினர்கள் இன்னும் ஒரு 3-4 பேர் தஞ்சாவூரில் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதில் ஒருத்தவங்கள ஜெனி வந்து மீட் பண்ணுறாங்க. அது யார் அப்படின்னா, அவங்களுடைய மாமா பொண்ணு தான். அவங்க பேர் மகேஸ்வரி. ஸோ அவங்களோட ஜெனி வந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஏரியாவில் ஸ்ட்ரீட்லேயே கொடுக்குறாங்க. ஸோ அங்கேயும் ரொம்ப சந்தோஷமாக சின்ன வயசில் அவங்களோட என்ஜாய்மெண்ட் போகுது. பட் அதற்கப்புறம் அவங்க அந்த மாமா பொண்ணை பார்க்கவும் இல்லை, தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவுதான் சொந்தங்கள் உள்ளூர்லேயே இருந்தாலும் ஜெனியினுடைய குடும்பமோ வந்து எந்த சொந்தங்கள்கிட்டையும் ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா அந்த விதத்தோடு இருப்பாங்க. ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா போகிறது வர்றது அதோடையே முடிச்சுப்பாங்க. அது அளவுக்கு மீறி வந்து பழகிறதோ உறவாடுறதோ ஜெனியினுடைய ஃபேமிலியில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஜெனி வந்து திருவாரூரில் இருக்கக்கூடிய அவங்க பெரியம்மா பையன், சுரேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பையன் பார்த்திங்க அப்படின்னா போலீஸாக வேலை பார்க்குறாரு. ஸோ இவருடைய கல்யாணத்துக்கு +2 முடித்தோடனே நம்ம ஜெனி வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மேரேஜ் தான் ஃபேமிலியில் அட்டன் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். பெரியப்பா ஜெயராமன் CRPF இருந்ததுனால பையனுக்கும் போலீஸ் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல விதமாக பழகக்கூடியவங்க. ஸோ ஒரு டைம் தான் ஜெனி பார்த்துருக்காங்க, மேரேஜ் அப்போ மட்டும்தான். அதன் பிறகு அவங்களுடைய தொடர்பும் கிடையாது, பார்த்ததும் இல்லை. ஈவன் இப்போ கூட ஜெனிக்கு கேட்டால் கூட அவங்களுடைய முகம் கூட மறந்து போயிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கம்ப்யூட்டர் சென்டர் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக டைப்பிங் கிளாஸ் போகிறாங்க ஜெனி. ஸோ அந்த டைப்பிங் எக்ஸாமுக்காக தன்னுடைய அப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கூட்டிகிட்டு கொஞ்சம் பைக்கில் வேகமாக போகும்போது பார்த்திங்க அப்படின்னா சடனாக ஒரு சின்ன ஒரு க்ராஸ் பிரேக் மாதிரி வருது. ஸோ அதில் கொஞ்சம் ஸ்கிட் ஆகக்கூடிய நிலைமையும் ஜெனிக்கும் ஜெனியினுடைய அப்பாவுக்கும் வந்தது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த எக்ஸாமை துரிதமாக போய் அட்டென்ட் பண்ணி பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் சொல்லலாம். ஜெனியோட காலேஜ் மேட் பார்த்திங்க அப்படின்னா ஜெயவர்தினி. ஸோ இவங்க அப்பா பார்த்திங்க அப்படின்னா போலீஸ். ஸோ போலீஸோட பொண்ணும் ஜெனி கூட தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனியை வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி என்னோட வந்து படி, இங்கே நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு ஜெனியும் வந்து அவங்களோட சேர்ந்து அந்த கம்ப்யூட்டர் சென்டர் போகிறாங்க. ஸோ அந்த சென்டர் பார்த்திங்க அப்படின்னா பழனி கம்ப்யூட்டர் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே போய் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது நிவேதா கம்ப்யூட்டர் சென்டர் முடிச்சுட்டு அடுத்து அங்கே போகிறாங்க. ஸோ BCA கோர்ஸ்க்கு தேவையான ப்ராஜெக்ட் எல்லாமே அங்கேயே பண்ணி முடிச்சிடுறாங்க அந்த சென்டரில். ஸோ முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனி வந்து ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி காலேஜ்லேயே கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி சொல்கிறாங்க, இந்த காலேஜில் போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு. ஸோ அது மாதிரி ஜெனி வந்து ரெஸ்யூம் ரெடி பண்ணிவிட்டு மன்னார்குடியில் ARJ காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ அதில் இன்டர்வியூ ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறாங்க. ஒரு டிகிரி முடித்த டைம், ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது, கம்பெனிஸ் எப்படி வேலை வாங்குவாங்கன்னு தெரியாது, என்ன பிளாட்ஃபார்மில் போவோம் அப்படின்னு கூட தெரியாது. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம இன்டர்வியூவில் போய் உட்காந்துருக்கோம். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி தான் ஒரு கம்பெனி, NHIT அப்படின்னு ஒரு கம்பெனி. அது பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணத்தில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ஜெனியை இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி ரெஸ்யூம் கெட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரே ஒரு இது கேட்குறாங்க, நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுத்து இதில் ப்ரெசன்டேஷன் ஒன்று பண்ணி கொண்டு வாங்க, நாங்களே நேரடியாக வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மந்த்லி 8,000 9,000 சம்திங் சேலரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனி ஓகேன்னு சொல்லிவிட்டு வந்துடுறாங்க. ஸோ அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜெனிக்கு ஒரு கால் வருது, நான் வந்து பிரதீப் பேசுகிறேன், என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஜெனிக்கு தெரியல. அப்புறமா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க இல்லையா, ஸோ அந்த கம்பெனியோட பர்சன் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெனி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பர்சன் வந்து அந்த டைட்டிலில் நான் ப்ரெசன்டேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நீங்கள் ரெடி பண்ணுங்கள், நான் உங்கள் வீட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன், நான் திருச்சியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு ஜெனியும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன் வீட்டு அட்ரஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் ரெஸ்யூம்லேயும் அந்த அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அதையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஜெனி வந்து நட்பாக பழகிட்டுருக்க ராம்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. சார் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுங்க இந்த டைட்டிலில், என்கிட்ட சிஸ்டம் கிடையாது, உங்ககிட்ட அது இருக்குது, நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த சாரும் என்ன பண்ணுறாரு பார்த்திங்க அப்படின்னா, ஓகே நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், ஹெல்ப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு ஜெனி ரொம்ப சந்தோஷமாக
அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த டயத்துக்கு எனக்கு வந்து அந்த ப்ரெசன்டேஷன் சிடி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சரி நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. ஜெனியோட வீட்டுக்கு ராம் அவரும் அந்த சாரும் வராரு. சிடி அதாவது ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கிட்டு இந்த இன்டர்வியூ பர்சன் இருக்கார் இல்லையா, ஸோ எடுத்தவர் அவரும் வந்து வராரு. ஸோ வீட்டில் வந்து 2 பேருமே இருக்காங்க. அம்மாக்கிட்டேயும் சொல்கிறாங்க ஜெனி, அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க வீட்டுக்கு. ஜெனி அந்த ப்ரெசன்டேஷன் சிடியை அந்த கம்பெனியோட பர்சன் கிட்டே கொடுக்குறாங்க. ஸோ அவர் லேப்டாப்பில் போட்டு செக் பண்ணுறாரு. நான் வீட்லேயும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறாரு. கார் வந்து வெளியில் நிற்குது. பட் காருக்குள்ளே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது ஜெனிக்கு வெளியில் போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன் அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஜெனிக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, எனக்கு ஒரு 400 rupees கொடுக்க முடியுமா. ஜெனி தன்னோட அம்மா கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி 400 rupees அந்த பர்சன் கேட்குறாங்கம்மா, என்ன ரீசன் அப்படின்னு அம்மா கேட்க, உடனே அந்த பர்சன் அந்த பிரதீப் அந்த பர்சன் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி காரில் வந்து பெட்ரோல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் பெட்ரோல் போடணும், என்னோடய ஏடிஎம் ஒர்க் ஆகலை, என் கையில் கேஷும் இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே உங்களுக்கு நான் அக்கௌண்ட்டில் போடுறேன், இல்லை நேரடியாகவே நான் வந்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தயந்து தாழ்வாக பேசுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பணிவாக பேசி கேட்குறாரு. அம்மா கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி நீங்கள் அவசரத்தில் கேட்குறீங்க, வண்டி பெட்ரோல் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து உதவுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெனி 400 ரூபாய் அந்த பெட்ரோலுக்காக கொடுக்குறாங்க. அந்த பர்சனும் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பாயின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஜெனி வெளியில் வந்து பார்க்குறாங்க, காருக்குள்ளார ஒரே சத்தமாக கேட்குது. என்ன அப்படின்னா அந்த பர்சனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ளார சாங் போட்டுட்டு ஒரே சத்தம் அமர்க்கலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குஷி மூடில் இருக்காங்க. அப்போ தான் ஜெனிக்கே ஷாக்கிங் ஆகுது, என்னடா இது அப்படின்னு. கேட்டதுக்கு அந்த பையன், இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ட்ராப் பண்ணணும், போகிற வழியில் ட்ராப் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லிவிட்டு இமீடியட்டாக அந்த இடத்த விட்டு அந்த பையன் எஸ்கேப் ஆகிடுறான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஜெனி ஃப்ரெண்டு ராம் கிட்டேயும் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி அவரையும் வழி அனுப்பி வச்சிடுறாங்க அவங்களுடைய வீட்டுக்கு. ஸோ ஜெனி இப்போ அடுத்த நாள் அந்த பர்சனுக்கு, அந்த பிரதீப் அந்த பர்சனுக்கு கால் பண்ணுறாங்க. பட் அந்த பர்சனுடைய மொபைல் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் வரவே இல்லை. ஸோ அகெயின் ட்ரை பண்ணுறாங்க, ஆன்சர் வரல. ஸோ திரும்ப அகெயின் ட்ரை பண்ணுறாங்க, மொபைல் ஸ்விட்ச்ட் ஆஃப். ஸோ இப்போ என்ன தெரியுது இதுலேருந்து அப்படின்னா, ஃபேக்கான ஒரு இன்டர்வியூ நடத்தி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பீப்புள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக நம்ம போகிறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதீதமாக இருந்தது, அதை நானும் அனுபவித்து உள்ளேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் வந்து உங்களுக்கு சொன்னது. ஸோ இப்போ ஜெனியோட அம்மாவும் அப்பாவும் இந்த இன்டர்வியூ, நீ அங்கே கும்பகோணம் அந்த ஆடுதுறை அந்த பகுதிக்கு போக வேண்டாம், இந்த கம்பெனியோட இன்டர்வியூவும் வேண்டாம், இது ஒரு ஃபேக்கு, ஸோ இவர்களை நம்பி என் பெண்ணை நான் அங்கே வேலைக்கு அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக சொல்லிட்டாங்க.